வணக்கம். வணக்கம் தாத்தா. வந்துட்டீங்களா? உங்ககிட்ட இன்னொரு கேள்வி கேட்கணுன்னு ஆசைப்படுறேன். நம்முடைய அ பெற்றோர்கள் யார் தாத்தா? நம்மளை படைச்சது யார் தாத்தா? சொல்லுவாங்களே, பிராக்டிக்கலா சொல்லணுன்னா, நம்மை பெற்றவர்கள், நம்மை படைத்தவர்கள் யார் என்றால், அம்மா, அப்பா. இவர்கள் ஒன்றாக சேர்ந்து உருவாக்கிய அ வர்கள் தான் நாம். நமது பெற்றோர்கள் நம்மை படைத்தது யார் என்றால், அப்பா, அம்மா. அன்னையும் தந்தையும் தானே பாரில் அண்டச்சராச்சரம் கண்கண்ட தெய்வம் அன்னையும் தந்தையும் தானே. ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன். தாயில்லாமல் நான் இல்லை, தானே எவரும் பிறந்ததில்லை. பெற்றெடுத்த உள்ளோம் என்றும் தெய்வம் தெய்வம். ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன். நம்மை படைத்தது நம்முடைய தாய் தந்தை, அப்பா அம்மா. அதன் பிறகுதான் கடவுள். அது கற்பனை. அவர் ஒரு அனாதை. அவருக்காக நாம் பரிதாபப்பட வேண்டும். பாவம். அவரை பெற்றவர்கள் யாரும் இல்லை. அவர் ஒரு அனாதை. அவருக்கு அம்மா இல்லை, அப்பா இல்லை. எங்கிருந்தோ வந்தார். பாவம். தாத்தா, என் கேள்விக்கு என்ன பதில்? சரியா சொல்லுங்க தாத்தா. என்ன சொல்கிறாங்களே, நமது பெற்றோர்கள் தான், பெற்றெடுத்த அப்பா அம்மா தான் நம்மை படைத்தவர்கள். தாத்தா இப்படி சொல்கிறீங்களே. சொல்கிறாங்களே, ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன். மற்றபடி நம்மை பெற்றெடுத்தது நமது நம்மை பெற்றெடுத்தது நம்மை படைத்தது கடவுள். ஆனால் நம்மை பெற்றெடுத்தது அப்பா அம்மா தான். அவரை கண் கலங்காமல் நாம் பார்த்து கொள்ள வேண்டும். சரிங்க தாத்தா. நீங்கள் சொல்கிறது எப்படி தாத்தா? அப்பா அம்மா தான்றீங்கள. நான் ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன். அது அந்த கடவுளுக்கும் தெரியும். பாவம், கடவுளுக்கு அந்த பெற்றோர்கள் இல்லை. அவரை படைத்தது வேண்டுமென்றால் கடவுள் என்று சொல்லிக்கொள்ளலாம். ஆண்டவனை படைத்தது யார் என்றால் கடவுள். ஆனால் நம்மை படைத்தது யார் என்றால் நம்முடைய அப்பா அம்மா. ஓகே, சொல்லுங்களே தாத்தா. என்ன தாத்தா நீங்கள் எப்படி சொல்கிறீங்களே? சரி சொல்லுங்களே. வணக்கம்.